டீம் இந்தியா இன்னும் ஒரு வாரத்தில் 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் வச்சுட்டு இப்போ T20 ஆடிட்டு இருக்கிறாங்க. இந்தியா நினைக்கலாம், எப்பா டெஸ்ட் சீரீஸுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு T20 சீரீஸ்ப்பா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் ஆப்கானிஸ்தான் வந்து யோசிப்பாங்க, இது வந்து எங்களுக்கு ஸ்ரீலங்கா சீரீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரிப்ரேஷன் நாங்கள் UAEல பண்ணிட்டு வந்தோம். இப்போ இந்தியா தோல்வியும் எங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும். இந்த T20 வேர்ல்டு கப் இயரில் ஸ்ரீலங்கா முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் அடுத்தது அயர்லாந்து போகிறோம், எங்களுக்கு அது பயன்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கலாம். புரியுது. ஆனால் இதுதாங்க மாடர்ன் டே கிரிக்கெட். அப்படியே டெஸ்ட் சீரீஸ் வரும், அது கூட அடுத்த உடனே T20 சீரீஸ் வரும், அடுத்தது உடனே டெஸ்ட்டோ இல்லை மாற்று சீரீஸோ வரும். 3 ஃபார்மேட் இருக்கு. 3 ஃபார்மேட் கலந்து கட்டி ஆடும்போது டெஸ்ட் முடிஞ்சுன்னா டெஸ்ட் சீரீஸ் தான் வரும்னு எதிர்பார்க்க கூடாது, ஓடி முடிஞ்சுன்னா ஓடி ஃபார்மேட் தான் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ கான்ட்ராஸ்டாக வரும், அதுதான் அது காமிக்குது. ஆல்மோஸ்ட் சீரீஸை இந்தியா வின் பண்ணியாச்சு. அப்புறம் என் குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஊரில் வந்து கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தால் சாயங்காலம் 4:30 வரைக்கும் 5 மணி வரைக்கும் போகும். அதனால குரல் இப்படி இருக்கும். அதனால இது என்னோட 2ஆம் ஒரு குரல் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பட் சீரீஸ் வின் பண்ணியாச்சு இந்தியா. பட் இது ஒரு சம்பிரதாய போட்டியாக இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் இங்கே ஜெயிச்சு இங்கிருந்து ஸ்ரீலங்காவுக்கு வெற்றி எடுத்துட்டு போய் அயர்லாண்டுக்கு கடத்திட்டு IPL மூலமா அப்படியே T20 வேர்ல்டு கப்புக்கு வரத்துக்கு புளியார் சொல்லி போடுவாங்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். என் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரெண்டு நாளாக வீடியோஸ் வந்து கேப் விட்டு வந்திருக்கும். மேட்ச் ரிவ்யூ மட்டும் தான் வந்திருக்கும். அதுக்கு காரணம் இங்கே எனக்கு இருக்கக்கூடிய ஒர்க் லோட். ஓகேங்களா, ரீசன் சொல்லக்கூடாது, பட் இதுதான் ரீசன். அண்ட் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நல்ல கண்டென்ட் வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி சொல்கிறது, இங்கிலாந்து சீரீஸ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் போக பார்ப்பீங்க, பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஆப்கானிஸ்தான் டூர் ஆஃப் இந்தியா 2024 ஆரம்பம்ல பெங்களூர்ல நடக்க இருக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் 3rd T20 மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் ஸோ பார்க்க வந்திருக்கீங்க. ஓகேங்க, மேட்ச் பெங்களூர்ல நடக்குது. ஆனால் பெங்களூர்ல அதிகமான T20 மேட்சஸ் பார்க்க முடியுதுல. இப்போ ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டா நடந்துச்சு. இது ஆக்சுவலி ஹைதராபாத்ல நடக்க வேண்டியது இல்லை, அது ஹைதராபாத்ல நடக்க வேண்டியது நினைக்கிறேன். அது ஹைதராபாத்ல நடக்க வேண்டியது, இது வந்து பெங்களூர்ல தான் நடக்க வேண்டியது. ஆனால் ஹைதராபாத்ல அப்போ எலெக்ஷனுங்கிறதுனால அப்போ ஆஸ்திரேலியா அந்த T20 சீரீஸ் அது மட்டும் பெங்களூர்ல மாற்றி வச்சுட்டாங்க, பக்கத்தில் வச்சுட்டாங்க. தூரமாலாம் போக வேணாங்கிறதுனால அதனால கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம். சவுத் சைடுக்கெல்லாம் வரதே இப்போ ரொம்ப பெருசாக இருக்கு. ஆனால் வந்திருக்கு, பெங்களூருக்கு வந்திருக்கு, அதனால சந்தோஷப்பட்டுக்கோங்க. பட் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட் ஹை ரன் ஃபெஸ்டா அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது இப்போ ஆஸ்திரேலியா சீரீஸ் T20 சீரீஸ் வந்து ஆட்டு போனாங்கல்ல, அப்போ என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஸ்லோ விக்கெட்டாக இருந்துச்சு. டேர்னர் அது ஸ்ரேயாஸ் ஐயரும் அக்சர் பட்டேல் பின்னாடி ஒரு ரன் அடிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் நல்லா விக்கெட்டும் எடுத்தாரு. மேட்சை ஸ்பின்னர்ஸ் வின் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குமா, இல்லை வழக்கம் போல பெங்களூரு அப்படின்னா ரன் ஃபெஸ்ட் இருக்குமா? அது டிசம்பர் மாதம், இது ஜனவரி மாதம், ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. பட் பெங்களூரு அப்படின்னா ஒரு சின்ன கிரவுண்டு, அதனால வந்து ரன் ஃபெஸ்ட் எதிர்பார்க்கலாம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ், அந்த ஸ்கொயர் பெருசுங்கிறத தாண்டி சின்னதுங்கிறத தாண்டி அது மட்டும் கொஞ்சம் அந்த கர்வ் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். அதில் வந்து ஸ்பின்னர்ஸ்ல சிக்கி தவிக்கலாம். அங்கே ஷாட்டுக்கு போயிட்டு ஒருவேளை அக்சர் பட்டேல் போடக்கூடிய நேராக போடக்கூடிய பால்களோ இல்லை ஸ்பின்னர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய நூர் அகமதோ முஜிபுர் ரஹ்மான் நவியோ போடும்பொழுது அங்கே மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிச்சை தாண்டி டைமென்ஷன்ஸ் விக்கெட் கொடுக்கும், அது ஒன்று எதிர்பார்க்கிறேன். டாஸ் வின் பண்ணுற டீம் சேசிங் போனாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் போனாலும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 2 இன்னொன்று வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் மழை பெய்யறதுன வாய்ப்பு இல்லைன்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் உள்ளே வெளியே பிளேயிங் லெவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளேயிங் லெவலில் வந்து ஓகே சீரீஸ் ஜெயிச்சாச்சு, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு போவாங்களா தெரியல. பட் என்னோட பிளேயிங் லெவலில் முகேஷ் குமார் ரெஸ்ட் பண்ணலாம், அவேஷ் கான் எடுக்கலாம், T20 வேர்ல்டு கப் கேண்டிடேட்டா அவர் இருப்பார் நினைக்கிறேன். ஹர்ஷ்தீப் சிங் ஓகே எனக்கு நியூ பால் டெத் ஓவரில் போடுறதுக்கு தேவை. அவேஷ் கானும் ஹர்ஷ்தீப் சிங்கும் டெத் ஓவரில் போடுவாங்க. சுந்தருக்கு மேபி பிரேக் கொடுக்கலாம், ஓகேங்களா, கொடுத்துட்டு குல்தீப் யாதவ் ஆட வைக்கலாம். ஆனால் சுந்தருக்கு நிறைய இடங்கள்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லைங்கிறதுனால சுந்தரை மேபி ஆட வைக்கலாம். குல்தீப் யாதவ் நீங்க ODI வேர்ல்டு கப் ஆடியாச்சு, ODIல பயன்படுத்திக்கோங்க. ஒரு ஆஃப் ஸ்பின்னராக சுந்தரை நீங்க ரெடி பண்றது ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் 2 மேட்ச் பண்ணலைங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்று அக்சர் பட்டேல் ரெஸ்டவே வேணா, கன்சிஸ்டண்டா ஆட வைங்க, மேல பிரச்சனை கிடையாது. சஞ்சு சாம்சன் ஸோ பெஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரெய்னா சொல்லியிருந்தாரு ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருப்பாருன்னு சொல்லியிருந்தாரு, அதிசயமா இருக்கு. இந்த மேட்ச்ல இல்லை T20 வேர்ல்டு கப்ல அது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் கீழே ஆப்கானிஸ்தானோட 11th ஸ்குவாட் வந்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, 11th சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் 2 மேட்ச் தோத்தாலும் அண்ட் இன்னொரு பக்கம் கொயஸ் அகமது கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா கொயஸ் அகமது BBLலையும் சரி, அதுக்கப்புறம் வந்து T20 சீரிஸ் UAE ஆனாங்களா, அங்கேயும் நிறைய விக்கெட் எடுத்திருந்தாரு. பட் ஆனால் கொயஸ் அகமது அவங்க எடுத்து வர மாட்டாங்க. மேபி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கிறதுனாலையும்
ஸோ ஆல்ரெடி முஜீபுர் ரஹ்மான், நூர் அகமது, நபீனா இருக்காங்கிறதுனால எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஃபசல் ஃபரூக்கி அண்ட் நபீன் உல்ஹக் அவங்க 2 பேரோட தான் போய் ஆகணும் சீனியர்ஸ். அதுக்கப்புறம் நஜீபுல்லா குல்வாதின் நயீம் பவுலிங் போடுறாங்க. ஸோ 11s அதுதான் 2 டீம்லேயே 11s பெருசாக மாற்றங்கள் இருக்காது. ஸோ இந்த 11s நீங்க பார்த்துக்கோங்க. இந்த 11s தான் என்னோட டீமை பொறுத்த வரைக்குமே. இதுதான் உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும். அதுக்கு பேட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னங்க பேட்டில், பெரிய பேட்டில்லாம் இல்லை. சீரீஸ் முடிஞ்சிருச்சு. சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது என்ன பேட்டில், இண்டிவிஜுவலான ப்ரெஷர் இருக்கா? இண்டிவிஜுவல் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரோஹித் சர்மாவுக்கு மட்டும் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரோஹித் சர்மாக்கு மட்டும் இல்ல, ரோஹித் சர்மாவுக்கும் இருக்குது. திருத்தம், ரோஹித் சர்மா லாஸ்ட் 2 மேட்சா ஒன்று ரன் அவுட் ஆகி டக் அவுட், இன்னொன்று கோல்டன் டக் ஃபசல் ஃபரூக்கியோட பால் அப்படிங்கிறதுனால வந்து மேபி ரோஹித் சர்மா ரன் அடிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தனிப்பட்ட வகையில் இருக்கும். பிளஸ் ரசிகர்கள் மத்தியில எடுத்துட்டு வந்தேன்ப்பா, ஸோ அவரு நல்லா பண்ணுமேப்பா அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ ரோஹித் சர்மா எவ்வளவு ஸ்கோர் பண்ண போறாரு, ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து அந்த கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் விராட் கோலி அவர் ஹோம் செகண்ட் ஐபிஎல் ஹோம், அவர் செகண்ட் டென் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. ஸோ அதனால வந்து அங்க ஒரு 100 அடிப்பாரா அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஷிவம் துபே கிட்டே அந்த கன்சிஸ்டன்சி, ஸோ நல்லா ஆடுறவங்க என்ன கன்சிஸ்டன்சி, ஆடாதவங்க கிட்ட அந்த கம்பேக் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இதுல வந்து ஹர்ஷ்தீப் சிங்கும் அவேஷ் கான் இந்த கண்டிஷன் எப்படி பவுல் பண்ண போறாங்க. அண்ட் சுந்தர் இந்த குட்டி, அதாவது பவுலர்ஸுக்கு ஒரு சேலஞ்ச், பேட்டர்ஸுக்கு வேறு சில விதமான ஒரு சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். பவர் பிளேல அவேஷ் கான் எப்படி போட போறாரு, ஹர்ஷ்தீப் சிங் எப்படி போட போறாரு, அண்ட் தென் மற்ற ஸ்பின்னர்ஸ் என்ன பண்ண போறாங்க. ஸோ ஆல்ரெடி அக்சர், பிஷ்ணோய் ஐ வெளியில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முகேஷ் குமார் 3 ஃபாஸ்ட் பாலரோட ஆடுவாங்க, நான் மேல சொல்லல. பட் இங்க எனக்கு என்னமோ தோணுது 3 ஃபாஸ்ட் பாலரோட ஆடுவாங்க. அக்சர், குல்தீப் இல்ல அக்சர், சுந்தர் 2 ஸ்பின்னரோடவே போவாங்க. மேபி ஒரு ஃபாஸ்ட் பாலர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இதுதான். ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ்களுக்கு எஸ்பெஷலி முகேஷ் குமாருக்கு லாஸ்ட் மேட்ச் 2 மேட்ச் சரியா பண்ணல. முகேஷ் குமார், ஹர்ஷ்தீப் சிங், அவேஷ் கான் இந்த 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ்களுக்கும் மேல ஸ்பின்னர்ஸ் சுந்தர் அண்ட் அக்சர் இந்த 2 ஸ்பின்னர்ஸ், ஸோ 5 பவுலர்களுக்கும் இது கண்டிப்பா ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மேட்சா இருக்கும். ஜிதேஷ் சர்மாவும் சரி இன்னொன்னு பார்க்கலாம். என்னன்னா இந்தியா வந்து போன மேட்ச் சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. அண்ட் அதுக்கு முந்தின மேட்ச் அப்படிதான். என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துருவோம் டாஸ் வின் பண்ணா, சேசிங்ல நம்மளோட பவுலர்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கும். ஸோ மேபி ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணா சேசிங்க்கு கூட போகாம ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கலாம், பவுலர்ஸ்களுக்கு ஒரு சேலஞ்ச் போடலாம். ஸோ பவுலர்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு பாக்குறதுக்கு நான் எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் சைட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் சைட்ல வந்து குர்பாஸ் இப்ராஹிம் சந்திரா ரொம்ப பெருசா எதிர்பார்த்தோம். பட் ஏன்னா 100 அடிச்சுட்டு வராரு அப்படிங்கும்போது இங்க ஏதாவது பண்ணுவார் நினைச்சு இப்ராஹிம் சந்திரா, பட் பெருசா எதுவும் பண்ணல. அண்ட் இங்க பெங்களூர்ல ஒரு ஆப்கானிஸ்தானுக்காக இவங்க ஆட முடியாது. ஆப்கானிஸ்தான் ஜெர்சி போட்டு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஆட போறாங்க. என்ன பண்ண போறாங்க, குல்பாதின் நயீபோட பேட்ல பட்டாலே போகுது. எனக்கு தெரிஞ்சு இங்க நபியும் நல்லா பண்ணணும். ஓவரால் டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் ப்ரெஷர் இருக்குது பேட்டிங்லையும் பவுலிங். ஏன்னா இந்தியா வந்து 170 இந்தூர்ல 15 ஓவர் அடிச்சு துவம்சம் பண்ணி விட்டாங்க. ஸோ எங்கேயுமே ஒரு இடத்துல காம்படிஷனே கொடுக்கலங்கிறதுனால ஸோ அட்லீஸ்ட் ஒரு காம்படிஷன் கொடுக்கணும், கொடுப்பாங்க. ஜோனத்தன் ட்ராட்டோ அதான் எதிர்பார்ப்பாங்க, டீமே அதான் எதிர்பார்ப்பாங்க. இப்ராஹிம் வந்து கேப்டன்சி வேற கையில கிடைச்சிருக்குங்கிறதுல ஸோ அவர் ஃப்ரெஷ்ஷா ஒரு கேப்டனா இருக்கும்போது ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது ஈகர்னஸ் அவர்கிட்ட ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் நபீல் ஹக் அண்ட் ஃபசல் ஃபரூக்கி ஒரு இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அதே போல முஜீபுர் ரஹ்மான் ஆரம்பிச்சார் நல்லா, பட் போன மேட்ச்ல சரியா பவுல் பண்ணல. ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அவங்க எல்லாரும் நல்லா பண்ணணும். இங்க வந்தோம் தோத்தாலும் ஒரு தாஷன் சனகா வந்து ஒரு ஸ்ரீலங்கா ஆடும்போது ஸ்ரீலங்கா தோத்தாங்க, பட் தாஷன் சனகாவோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதுதான் வந்து எங்க ஆப்கானிஸ்தான் நான் எதிர்பார்க்கிறேன், பார்ப்போம். பட் நான் எதிர்பார்க்கறது அதான் சொல்றேன், மேல கன்சிஸ்டன்சி இந்தியன்ஸ் கிட்ட. ஓகேங்களா, 3-0 அந்த 3-0ல இங்க வந்து இந்த மேட்ச்ல ஒரு இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் 200 பிளஸ் மேபி நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஆப்கானிஸ்தான் ஒருவேளை சுருட்டா நல்லா இருக்கும், பார்ப்போம். அண்ட் இங்க யார் ஜெயிப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 52% ஜெயிக்கிறதான சான்சஸ் இருக்கு, 48% ஆப்கானிஸ்தான் டீம் ஜெயிக்கிறதான சான்சஸ் இருக்கு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. 100 எதிர்பார்க்கிறேன், யார்ட்டாவது ஒரு 100 எதிர்பார்க்கிறேன். சம்திங் திடீர்னு ஒரு 5 கூட வந்தாலும் வந்துடலாம், பட் ஒரு 100 ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து ரோஹித் சர்மா கிட்ட இருந்து யார்ட்டாவது ஒரு 100 எதிர்பார்க்கிறேன். கோலி இந்த டாப் கிட்ட இருந்து அவுட் ஆஃப் சிலபஸா ஷிவம் துபே அடிச்சு ஓகே பார்ப்போம். பட் பவுலிங்ல இருந்து ஏதாவது ஆச்சரியம் கொடுப்பாங்களா எதிர்பார்ப்பில் இருக்கிறேன். அண்ட் T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இந்தியாவுக்கு கடைசி சீரீஸ் இது, T20 சீரீஸ் இது. என்ன பண்ண போறாங்க, அடுத்தது IPL வேற வருது, ஆப்கானிஸ்தான் நிறைய மேட்ச் வருது, பார்ப்போம். அண்ட் அடுத்ததான் இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸ் ட்ரீம் லெவல் ப்ரெடிக்ஷனுக்குள்ள போகும்பொழுது பெங்களூரு சின்ன டைமென்ஷன் பிச்சு அண்ட் நல்ல ரிதம்ல சில பேர் இருக்காங்க, சில பேர் கம்பேக்காக வெயிட் பண்றாங்க. எடுப்பீங்களா, யாரை எடுப்பீங்க மாட்டீங்க, ரோஹித் சர்மா எடுப்பீங்களா மாட்டீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க ரோஹித் சர்மா அடிக்கவே இல்லை, பட் மறுபடியும் நான் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், விராட் கோலி
பிக் பண்ணுறேன். பேட்டிங்கில் இப்ராஹிம் சத்ரானை பிக் பண்ணுறேன். அண்ட் ஆல்ரவுண்டரில் முகமது நபி, அக்சர் பட்டேல், குல்பாதின் நயீப், ஷிவம் துபே பிக் பண்ணுறேன். இவங்க தான் ஆல்ரவுண்டர். பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங், நவீன் உல்ஹக்கை பிக் பண்ணுறேன். விக்கெட் கீப்பிங்கில் ரஹ்மான் அல்லா குர்பாஸை பிக் பண்ணுறேன். வித்தியாசம் காட்டணும் அப்படின்னா நீங்கள் பவுலிங்கில் வித்தியாசம் காட்டலாம். ஹர்ஷ்தீப் சிங், நவீன் உல்ஹக்கிலேருந்து யாராவது ஒருத்தவங்க ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து முஜீபுர் ரஹ்மான் பிக் பண்ணி ஒரு வித்தியாசம் காமிக்கலாம். பட் நான் பேட்ஸ்மேனுங்க இந்தியாவோட டாப் 4 ஆல்மோஸ்ட் பிக் பண்ணியிருக்கிறேன். இவங்களை மீறி பேட்டிங் போக மாட்டேது. ரிங்கு சிங் எடுக்கலாம் பார்த்தா ரிங்கு சிங் இப்போ பேட்டிங் போக மாட்டேது. அதுக்கப்புறம் மேலே அவங்களுக்குமே அதே தான். ஒமர்சாய் ஐ திங்க் எடுக்கலாம்னு நினைச்சேன், எடுக்க முடியல. அக்சர் பட்டேலா, நபியா, குல்பாதின் நயீப். இப்போ அக்சர் பட்டேல் எனக்கு பவுலிங் நல்லா போட்டுரு, ஷிவம் துபே பேட்டிங் நல்லா பண்றாரு. குல்பாதின் நயீப் பவுலிங்ல ஏதாவது ஒரு விக்கெட் எடுத்து பேட்டிங் 20 ரன் வந்துடும். அதே போல நபியும் ஒரு விக்கெட் 20-30 ரன் பேட்ல இருந்து வந்துருங்கிற நம்பிக்கை நான் பிக் பண்ணிருக்கேன். ஸோ பாசிபிலிட்டிஸ் பார்க்கும்போது இந்த பாசிபிலிட்டிக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் வந்து என்னோட டீமை நான் வந்து பிக் பண்ணிருக்கிறேன். ஹர்ஷ்தீப் சிங்க்கும் நவீன் உல்ஹக்கும் பிக் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஹர்ஷ்தீப் சிங், நவீன் உல்ஹக் ஓகே வேற வழி இல்லாமல் எடுத்திருக்கிறேன். அங்கதான் உங்களுக்கு பாயிண்ட் போகும்னு நினைக்கிறேன். மற்றவங்க மேபி ஒரு முஜீபுர் ரஹ்மான் எடுக்கிறது அதான் அங்கதான் எனக்கு வித்தியாசம் இருக்கு. மற்றபடி பேட்டிங்லையும் பவுலிங்லையும் விக்கெட் கீப்பிங் இதே மாதிரியான டீம் எடுப்பாங்க. சில பேர் ஜிதேஷ் சர்மா எடுக்கலாம். மேபி குர்பாஸ் வந்து ஓப்பனரா வந்து அவுட் ஆயிடுவாருங்கிறதுனால. ஸோ அதுவும் வித்தியாசத்தை காமிக்கும். ஸோ பாருங்க ஓகேங்களா, பாருங்க இதுதான் என்னோட டீம் அண்ட் பார்த்து விளையாடுங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி நல்ல இன்டென்ஷன் இருந்துச்சு. ஜெய்ஸ்வால், அக்சர் பட்டேல் இந்த 3 பேர்ல இருந்து நீங்க யாராவது 2 பேரை கேப்டன் வைஸ் கேப்டனா பிக் பண்ணலாம். பேட்ஸ்மேன்ஸா நான் சொல்றேன் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னா ஒரு நம்பிக்கை ஓகேங்களா. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்க ஜெய்ஸ்வால், விராட் கோலி அண்ட் அக்சர் பட்டேல் பிக் பண்ணிக்கோங்க. இந்த 3 பேர்ல யாராவது 2 பேரை பேட்டிங் பேரடைஸ். ஸோ பேட்ஸ்மேன்ஸ்ல நீங்க பிக் பண்ணாலும் பிக் பண்ணிக்கலாம். பட் எல்லாருமே பேட்ஸ்மேன்ஸ் கிட்ட போவாங்க. நீங்க ஒரு பவுலர் கிட்ட டக்குன்னு ஒரு 4 கான்டெஸ்ட் பண்ணீங்கன்னா அதில் 1 போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு கை கொடுக்கலாம். ஸோ அக்சர் பட்டேல் போட்டாலும் உங்களுக்கு கை கொடுத்தாலும் கை கொடுக்கலாம். குல்பாதின் நயீப் யாரும் கேப்டன் வைஸ் கேப்டனா போட மாட்டாங்க. சர்ப்ரைஸா நீங்க போட்டு விட்டீங்கன்னா அது உங்களுக்கு கை கொடுத்தாலும் கை கொடுக்கலாம். ஸோ இப்படிதான் ஓகேங்களா. இப்படி 4 கான்டெஸ்ட் பண்ணா இப்படி 1 போட்டு பாருங்க. குல்பாதின் நயீப் எனக்கு பேட்டிங் பண்ணுவார், பவுலிங் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. அதனால நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, பார்த்து விளையாடுங்க. அண்ட் 3-0 இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஆப்கானிஸ்தான் ஜெயித்தாலும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் பார்ப்போம். அடுத்தது டெஸ்ட் சீரிஸ் வருது. டெஸ்ட் சீரீஸ்க்கு அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அண்ட் உங்களால் முடிஞ்ச உதவியை சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக பண்ணுங்க. சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக லைக், கமெண்ட், ஷேர் அப்படியே கீழே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் இருக்கும். அதில் ஹெல்ப் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்காம அடுத்த வீடியோக்குள்ள